ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு டிலாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனியில், அதுவும் ஜாவா டெவலப்பர்ஸ் ரோலுக்கு வந்து ஆஃப் கேம்பஸ் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ரோல் இந்த கம்பெனி எல்லாத்துக்குமே பெருசாக தெரியும். ஐ மீன் டிலாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இந்தியா வேர்ல்டு ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டயர் 2 கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆஃப் கேம்பஸ் விடுறதே ஒரு பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா என்ன ரோலுக்கு ஆஃப் கேம்பஸ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜாவா டெவலப்பருக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஆஃப் கேம்பஸ் விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஜாவா டெவலப்பருக்கு வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம், ஸோ யார் யார் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸில் இருக்காங்க, ஸோ என்னென்ன அவங்க எலிஜிபிலிட்டி அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ அதுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃப்ரெஷராக ஆஃப் கேம்பஸில் ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் நிறையா பேர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்னும் நிறைய ஜாப் அப்டேட்ஸ்லாம் வந்து உங்கள் வீடியோஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், நான் போடுற ஜாப் போஸ்டிங்கில் எல்லாத்துலேயுமே சரி, உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்கும். அந்த ஐடியாஸ் மீறி எனக்கு சம் கொரீஸ் இருக்குது, எனக்கு சம் கிளியரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களோட 1-to-1 செஷனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்கள் ரெடியாக இருந்தால் அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸ் வந்து கொரீஸை வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. அந்த லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி நான் சொல்லியிருந்த மாதிரி டிலைட்டில் ஜாவா டெவலப்பருக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து March 1 வந்து இந்த டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட ரெக்வஸ்டேஷன் ஐடி வந்து 65053 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் இந்த ஜாபுக்கு யாரும் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஐ எம் அப்ளைங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக டிலைட்டில் இருக்க பீப்புள்ஸ் தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஸோ அவங்க மூலிமா கண்டிப்பாக ரெஃபரன்ஸ்லாம் நான் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்டில் ஐ அப்ளைடு அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை வந்து நான் எடுத்துகிட்டு போய் அந்த டிலாய்ட்டில் இருக்க எம்ப்ளாயிஸ் கிட்ட நான் கண்டிப்பாக தெரிவிக்கிறேன், ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெங்களூரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பெங்களூர் தான் இந்த ஜாப் லொக்கேஷன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் இம்பாக்ட் யூ வில் மேக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சம் க்ரைட்டீரியாஸ் அண்ட் எலிஜிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ க்ரைட்டீரியாஸ் அவங்க கம்பெனி அண்ட் பாலிசி அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃபில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வி ஆர் சீக்கிங் ஃபார் அ பேஷனேட் அண்ட் மோட்டிவேட்டட் என்ட்ரி லெவல் ஜாவா டெவலப்பர் டு ஜாயின் அவர் க்ரோவிங் டீம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ட்ரி லெவல் ஜாவா டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து ஃப்ரெஷர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்களோட டீமுக்கு வந்து என்ட்ரி லெவல் ஜாவா டெவலப்பர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அன் ஃபேண்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ரீசன்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கிராஜுவேட் ஆன பீப்புள்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர் சம் ஒன் வித் லிமிடெட் எக்ஸ்பீரியன்ஸ் டு கெயின் வேல்யூபிள் ஹேண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சப்போர்ட்டிவ் கொலாபரேட்டிவ் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி ஃப்ரெஷராக அப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ஓகே எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா, யூ வில் ஒர்க் வித் அலாங் சைட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர்ஸ் அண்ட் லேர்ன் ஃபார் ஃபண்டமெண்டல்ஸ் ஜாவா அண்ட் ஸ்ப்ரிங் ஃப்ரேம்ஒர்க்ஸ் வைல் கான்ட்ரிபியூட்டிங் தி ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டெவலப்பர்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த ஜாவா ஸ்ப்ரிங் ஃப்ரேம்ஒர்க்ஸ் இதெல்லாமே வந்து அவங்க ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட்ஸ்க்காக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் வந்து ஒரு 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 7 பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி டெவலப் அண்ட் மெயின்டைன் 2 ஸ்மால் மீடியம் சைஸ்டு ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அவர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களோட கம்பெனி அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து ஸ்மால் லெவல் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸில் 0 to 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஜாவா டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்லேருந்து ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வந்து இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் சீனியர் டெவலப்பர்ஸ் இன் ரைட்டிங் அண்ட் டெஸ்டிங் ஜாவா கோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கோட் பண்ணும் போதும் சரி, இல்லை வந்து டெவலப் பண்ணும் போதும் சரி, உங்கள் கூட உங்கள் சீனியர்ஸ் வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ரைட் யூனிட் டெஸ்ட் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் கோட் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து யூனிட் டெஸ்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இருக்கும். ஐ மீன் வந்து டெவலப்பர்ஸே வந்து யூனிட் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீபக் அண்ட் ட்ரபிள் ஷூட் பேசிக் டெக்னிக்கல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கான டெக்னிக்கல்ஸ் இஷ்யூஸ்லாம் வந்து டீபக் அண்ட் ட்ரபிள் ஷூட் நீங்களே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸான ஒரு வேர்டு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐ மீன் வந்து கூகுளில் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், இல்லை யூடியூப்லேயே போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் பார்த்தீங்கன்னா லேர்ன் அண்ட் அப்ளை பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபார் ரைட்டிங் க்ளீன் மெயின்டெனபிள் அண்ட் எஃபிஷியன்ட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டீட்டெயில்டாகவும் தெளிவாகவும் அதுக்கப்புறம் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்க கோடை ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா கொலாபரேட் வித் டிசைனர்ஸ், ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் அண்ட் அதர் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாரோட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிசைனர்ஸ், ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்டே அப் டு டேட் த லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் இன் ஜாவா டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்க ஜாவா டெக்னாலஜிஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா கீழே க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த க்ரைட்டீரியாஸில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ ஆஸ் பர் ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டிடேட் ப்ராஸ்பெக்டிவ்லேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஜாவா கான்செப்ட் அண்டு ஹூப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பிரின்சிபல்ஸ். ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லுமே வந்து நீங்கள் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஃபெமிலாரிட்டி வித் பேசிக் ஜாவா டெவலப்மெண்ட் டூல்ஸ் அண்ட் லைப்ரரிஸ், ஐ மீன் வந்து ஐடிஸ், அதுக்கப்புறம் கிட்டப், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பேசிக்கான கான்செப்ட், ஐ மீன் வந்து இதெல்லாமே உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஈகர்னஸ் டு லேர்ன் அண்ட் க்ரோ ஆஸ் அ டெவலப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு வில்லிங்னஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் டெவலப்பரான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே வந்து ஒரு காமனான வேல்யூபிளான ஸ்கில்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அடுத்தவங்களோட கொலாபரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி டு அண்ட் டேக் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து தனியாகவும் ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா போனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தி ரிலேஷனல் டேட்டாபேஸ், ஐ மீன் டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா MySQL, PostgreSQL இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வித் தி பேஸ் டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு JUnit எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸ்பீரியன்ஸ் வித் Node.js, React.js அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனி பற்றி பேசிக்கான சம் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெனிஃபிட்ஸில் பார்த்தீங்கன்னா அட் Deloitte we know great people to make great organization அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. We value our people offering employees a broad range of benefits. Learn more about working Deloitte can you mean அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் என்னென்ன ஐ மீன் அந்த கம்பெனியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பர்போஸ், அவங்க கம்பெனி டேர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவங்க கம்பெனியோட மோட்டிவேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே இந்த அப்ளை நவ் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். ஐ மீன் வந்து டிலைட்டில் ஆல்ரெடி நீங்கள் வந்து யூசர் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணி அதுக்கப்புறம் சைன்இன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாட் அ ரெஜிஸ்டர் யூசர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட், ஐ மீன் புதுசாக கிரியேட் பண்ணுற பீப்புள்ஸ்க்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த புதுசாக கிரியேட் பண்ணுற இதை கொடுத்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஸோ கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக. ஸோ ஆக்சுவலி இந்த லிங்க் நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெலைட்டோட ஜாவா டெவலப்பர்ஸ்க்கு ஸோ நம்ம என்னென்ன யார் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இதுக்கான சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெஷராகவே டிலைட்டில் எவ்வளோ கொடுத்து ஐ மீன் பேசிக்காக ஒரு ஐ மீன் இந்த டொமைன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ காமனாக ஒரு டிலைட்டில் ஃப்ரெஷர்ஸ்க்கு 4 to 14 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மென்ஷன்டாக வந்து ஜாவா டெவலப்பர்ஸ்க்கு எவ்வளோ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிலைட்டில் ஸோ அரௌண்ட் ஒரு 8 LPA வரைக்கும் சேலரி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேள்விப்பட்டேன். ஐ மீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 8.8 LPA வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஐ மீன் வந்து இது வந்து 1 years எக்ஸ்பீரியன்ஸ் to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து 8.8 LPA வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் உங்களுக்கு வந்து அதை விட கம்மியாக கொடுத்தாலுமே அரௌண்ட் ஒரு 50K or 45K கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து சேலரி டீட்டெயில்ஸ். ஸோ இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும், இது ஐ மீன் இந்த கொஷின்ஸ்லாம் வந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க, ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே என்னென்ன இருக்கும், எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸர் தெளிவாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்டாக இருங்க.
கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாப் ரெக்ரூட்மெண்ட்ஸில் இந்த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என்னோட 1-to-1 செஷன் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்லாட்ஸை வந்து நான் கீழே லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.